சிறுகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "நீங்க இந்த தீபாவளி அதுமா இங்க வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கிறிஷையும் நாங்க எங்க வீட்டு பிள்ளையா தான் நாங்க பார்க்குறோம். அதனால கிறிஷும் இந்த இந்த பண்டிகை நாள்ல இங்க வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மீனா இருந்துட்டு, "நீயே உண்மையே சொல்லிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட போய் சொல்லவும், ரோகிணி இருந்துட்டு, "அவ்வளோ தூரம் சொன்னேல்ல மீனா, தயவு செஞ்சு எனக்கு வாழ்க்கை பிச்சை போடு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அந்த சாமியார் என்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னபோது நான் கூட ரொம்பவே பயந்து போனேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தானே எல்லா விஷயமும் புரியுது. அவர் பைத்தியக்காரர் இல்ல. தப்பு பண்ணுறவங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறவரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மீனா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அது வீடாகவே மாறுச்சு. அதுக்கு அடுத்ததாக அந்த வீட்டில் எல்லா லக்ஷ்மியும் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு மருமகளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு மருமகங்களாம் மகளாக மாறிட்டாங்க. பொண்ணு இல்லைன்னு சொல்லி நாங்கள்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் மீனா வந்ததுக்கப்புறமா அந்த வருத்தமே எங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு மீனாவை ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, இவ்வளோ அந்த பொண்ணு மேலே இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஆனால் கல்யாணிக்காக அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.